ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதை ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணி காட்டணும்னு நினச்சிருந்தேன், மறந்துட்டேன். அப்புறம் மேடம் ஓப்பன் பண்ணி காட்டுங்கன்னு கேட்குறவங்களுக்காக இப்போது இது இன்னொரு வீடியோவாக எடுத்திருக்கேன் பாருங்கள். நீங்கள் இது வந்து கரண்டி வச்சுக்கலாம். என்ன சைஸ் இருப்பா, என்ன சைஸ் வந்து அந்த கரண்டியில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஜல்லி கரண்டி, தோசை திருப்பி அந்த அப்புறம் மத்து சொல்லுவோம்ல, இந்த பருப்பெல்லாம் மசேஜ் பண்ணுறது, அது அந்தந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை அழகாக வந்து அடுக்கிக்கலாம். ஸ்பூனு, கரண்டி, கத்தி யூஸ் பண்ணுறது மீடியம் சைஸ் கரண்டிக்கு தான் இந்த கட்லரி யூஸ் ஆகும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ளைன். இதில் நீங்கள் வந்து அந்த ஹைட்டுக்கு இருக்கிற 6 இன்ச்சு ஹைட்டுனா அந்த 6 இன்ச்சுக்கு என்னெல்லாம் வந்து பாத்திரம் வைக்க முடியுமோ வச்சுக்கலாம். கீழே அதே தான் நம்ம ஆர்கனைஸ் பண்ணும்போது இதெல்லாம் இதில் வச்சுருக்கோம் அப்படின்னு நமக்கே ஒரு 1 வீக் யூஸ் பண்ணோன்னாக்கா நமக்கே பழகிடும். இதில் தான் இந்த ஐட்டம்ஸ் வச்சுருக்கோம். கை வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ராயர் வந்து போய் திறக்கும். இது வந்து இப்போ மேலேயும் வந்து அதே மாதிரி 4 இன்ச்சுக்கு கொடுத்துருக்கோம். கீழே வந்து 6 இன்ச்சுக்கு பேஸ்கெட் கொடுத்துருக்கோம். மேலே வந்து ப்ராக்டிக்கல் கேப் வச்சுருக்கோம். ஏன்னா பெரிய பாத்திரம் வைக்கிறதுக்கு எப்படி இருந்தாலும் நம்ம திறந்து தான் எடுப்போம். ஸோ எல்லாமே வெளியில் வந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு திருப்பி வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். புல் அவுட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இது பாருங்கள், ஒரு பிளேட்டு ஃபுல்லாக தரப்பா. பிளேட்டு ஆக்சுவலாக வந்து பிளேட் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து பிரத்து வந்து பெருசாக இருக்கிறதுனால டபுள் வந்து ஒரே சைடில் அடித்து பண்ணி கொடுத்துருக்கோம். அதாவது இங்கே பாருங்கள், இது வந்து பிளேட் வந்து பெருசுக்கு, இன்னொன்று வந்து சின்னது மீடியமுக்கு. கீழே வந்து ஸ்ட்ரிப் வச்சுருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் திறந்து மூடும் போது குட்டி குட்டி தட்டாக இருக்குன்னா மாட்டிக்கிட்டு கீழே போய் விழுந்துருவோம்ல, அந்த மாதிரி ப்ராப்ளம் இதில் வராது. அப்புறம் மீதி வந்து ப்ளைன் போட்டு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க கேட்ட மாதிரி 2 4 இன்ச்சில் ப்ளைன் பேஸ்கெட். ஒன்று வந்து அவங்க வீட்டுக்கு வந்து கரண்டி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ளைனு, கீழேயும் இன்னொரு ப்ளைனு. இது வந்து கிராசரி வைக்கணும் பாட்டமில் இருக்குதுன்னு கேட்டிருந்தாங்க. அதாவது கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அந்த மாதிரி. இதிலெல்லாம் ரன்னர் வந்து நல்லாவே வெயிட் தாங்குற மாதிரி ஒரு 45 kg ரன்னர் போட்டு கொடுத்துருக்கோம் ஒன்றுலையுமே. ஸோ அதனால் வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கும். இழுக்க மூட நமக்கு வந்து கையோட வருது அந்த மாதிரி இருக்காது. வேணும்னும் போது அதை எப்படி இன்சர்ட் பண்ணணும், எப்படி வந்து அவுக்கணுன்றதையும் நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் வீடியோவும் அவங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ வாங்குறவங்களுக்கு இதை எப்படி வந்து எடுக்கணும், கழட்டி எடுக்கிற அந்த கிளியர் ரெஃபரன்ஸும் கொடுத்துருவோம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். திறந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.